உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டி அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை மீறி விளைநிலத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்தவர்கள் உயர்ந்த பின்னர் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியிலிருந்து அவியனூர் பைத்தாம்பாடி வழியாக விழுப்புரம் செல்லக்கூடிய பாலாஜி என்ற தனியார் பேருந்து ஏபி குப்பம் பகுதியில் செல்லும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி நிலைத்தடுமாறி சாலையை விட்டு விளைநிலத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக அருகில் இருந்த ஏபி குப்பம் கிராம மக்கள் விரைந்து சென்று பேருந்தில் இருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட சம்பவம் பேருந்தில் இருந்த பயணிகளிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமின்றி 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து புதுப்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து ஏற்பட்ட பகுதியில் அரசு பள்ளி செயல்படுவதாகவும் விடுமுறை நாட்கள் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பண்ருட்டி பகுதியில் தனியார் பேருந்துகள் அதிக பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக செல்வதால் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மக்களின் உயிரை பொருட்படுத்தாமல் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகள் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு விபத்துகளை தவிர்த்து மக்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என பண்ருட்டி பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.